Focus. 2. Pipers. Subscription advisory. Watching videos without subscribing is injurious to YouTubers. Please subscribe. குட் மார்னிங் மக்களே. இன்னைக்கு எங்களுக்கு மலேசியாவில் டே 1. நேத்தி நாங்கள் வந்து சென்னையிலேருந்து கிளம்பி மலேசியாவில் வந்து இறங்கி இந்த ரூம்லாம் செக்இன் பண்ணி டயர்டாக தூங்கிட்டோம். ஸோ இன்னைக்கு நாங்கள் எங்கெல்லாம் போகிறோன்னு பார்க்கலாம், வரீங்களா? வாங்க போகலாம். மார்னிங் மலேசியா சிட்டி எப்படி இருக்கு பாருங்க. பஸ்லிங் டிராஃபிக், டால் ஸ்கைஸ்கிரேப்பர்ஸ், சூப்பர்பாக இருக்குங்க. மலேசியாவில் ஒரு நல்ல விஷயங்க, ரோட்ஸில் எங்கேயுமே குப்பை போடுறது இல்லை. அவ்வளோ க்ளீனாக இருக்குது ரோட்ஸு. டே 1ல் நாங்கள் வந்த முதல் இடம் பார்த்தீங்கன்னா பாட்டு கேவ்ஸ். இந்த பாட்டு கேவ்ஸ் கோலாலம்பூர் சிட்டியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. பாட்டு கேவ்ஸ் வந்த உடனே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கண்ணில் படுறது இந்த 140 அடி முருகன் ஸ்டாச்சு தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கு அடுத்தது இந்த கலர்ஃபுல் படிக்கட்டு. மொத்தம் 272 ஸ்டெப்ஸ் இருக்குது. மேலே ஏறி போனால் ஒரு முருகன் கோவில் இருக்குது. இப்போ வாங்க மேலே போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணுவோம். இந்த 140 அடி முருகன் எவ்வளோ அழகா இருக்காரு பாருங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இந்த பாட்டு கேவ்ஸ் அமைஞ்சிருக்க மலையை பாருங்களேன். பச்சை பசேல்னு காடுங்க. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க பார்க்க. இதுதாங்க பாட்டு கேவ்ஸோட மலை அடிவாரம். இப்போ வாங்க அந்த 272 படியை ஏற ஆரம்பிக்கலாம். இப்போ படி ஏறி முருகனை பார்க்க மேலே போயிட்டு இருக்கோங்க. வெண்டு நிமிருது. ஆனால் மேலே போயிட்டு முருகனை பார்க்கும் போது கிடைக்கிற அந்த இன்பம் இருக்கு. போய் பார்த்தா தாங்க தெரியும். வாங்க போகலாம். ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க. மேலே இந்த லைம்ஸ்டோன் கேவ்ஸ் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நாங்கள் போய் அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. ஒரு வழியாக மேலே வந்தாச்சுங்க. இப்போ வாங்க இந்த லைம்ஸ்டோன் கேவ்க்குள்ளே போயிட்டு உள்ளே இருக்கிற முருகன் கோவிலை பார்ப்போம். கஷ்டப்பட்டு 272 ஸ்டெப்ஸ் மேலே ஏறி வந்தது ஒர்த்துங்க. மூச்சு வாங்க ஏறி வந்து இங்கே கிளைமேட் அப்படியே மாறிடுச்சு. கீழே அவ்வளோ சூடாக இருந்துச்சு, மேலே வந்தோட சில்லுன்னு ஆயிடுச்சுங்க. இப்போ வாங்க உள்ளே போய் முருகனை தரிசனம் பண்ணலாம். இங்கே பாட்டு கேவ்ஸில் கந்த சஷ்டி அவ்வளோ ஃபேமஸுங்க. உலகம் எல்லா இடத்துலேருந்து இங்கே பார்க்க மக்கள் வருவாங்க. பாருங்க மேலே வந்து முருகனோட இதுவும் ஆரத்தியும் பார்த்தாச்சு. லைம்ஸ்டோன் கேவ்க்குள்ளே போயிட்டு முருகனை பார்த்துட்டு வந்தாச்சுங்க.
படியேறி வந்தது ஒர்த்துன்னு தாங்க சொல்லணும். அவ்வளோ அழகாக இருந்தாருங்க. மேலே வந்ததும் இந்த நேச்சரும் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சேர்ந்து கிடைக்கிற ஃபீல் இருக்கு, சொல்ல முடியாதுங்க. வந்து அதை ஃபீல் பண்ணாதான் தெரியும். இந்த லைம்ஸ்டோன் கேவ்ஸ் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இங்கே வந்து இந்த இடத்தோட பீஸ் அண்ட் காம்னஸை பார்த்ததுக்கப்புறம் இங்கிருந்து போக மனசே வரலங்க. பட் போயாகணுமே, என்ன பண்ண முடியும். பாட்டு கேவ்ஸில் முருகனையும் கேவோட அழகையும் ரசிச்சுட்டு இப்போ நாங்கள் டே 1ல் அடுத்த இடத்த நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் போகிற பிளேஸ் ஒரு ஹில் ஸ்டேஷனுங்க. போகிற வழி ஃபுல்லாக ஃபாரஸ்ட் எப்படி இருக்கு பாருங்க. மக்களே, மலேசியாவில் டே 1ல் நம்ம செகண்டாக வந்திருக்கிற இடம் தான் கென்டிங் ஹைலண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா கோலாலம்பூர்லேருந்து 60 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன். இந்த ஹில் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா சி லெவல்லேருந்து 3000 ஃபீட் அபோவ் இருக்குது. இங்கே மெயின் அட்ராக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கசினோஸ் அண்ட் கேபிள் கார். இப்போ வாங்க கேபிள் கார் ரைட் போகலாம். இந்த கென்டிங் ஹைலண்ட்ஸில் இருக்கிற கேபிள் காரை அவானா ஸ்கைவேன்னு கூப்பிடுறாங்க. நாங்கள் இந்த டூரை பேக்கேஜாக புக் பண்ணதுனால டிக்கெட்ஸ் ஆல்ரெடி வாங்கியாச்சு. இப்போ வாங்க கேபிள் காருக்கு போகலாம். இதுதாங்க கேபிள் கார். இது பார்த்தீங்கன்னா 3000 ஃபீட்லேருந்து 6000 ஃபீட் ஹைட், அதாவது ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு போக போகுது. இப்போ எங்கள் சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போகலாம் வாங்க. கேபிள் காரில் ஏறி மேலே போயிட்டு இருக்கோங்க. மேலே போக போக கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகுது. செம்மையா இருக்கு. அந்த அழகை நீங்களே பாருங்களேன். இங்க பாத்தீங்கன்னா 2 கலர்ல கேபிள் கார் இருக்கு. ரெட் கலர்ல ஒன்று, ஒயிட் கலர்ல ஒன்று. என்ன டிஃப்ரென்ஸ்னா, ரெட் கலர் கேபிள் கார்ல கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோரிங் வந்து க்ளோஸ்ட் ஃப்ளோரிங்கா இருக்கும். அண்ட் ஒயிட் கலர் கேபிள் கார்ல கீழே கிளாஸ் ஃப்ளோரிங். என்ன டிஃப்ரென்ஸ்னா, காஸ்ட்டுமே பயங்கர டிஃப்ரென்ஸுங்க. ரெட் கலர் கேபிள் கார் பார்த்தீங்கன்னா 1 வேக்கு 10 ringgits. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கேபிள் கார் ஆல்மோஸ்ட் 30 times த காஸ்ட்டுங்க. ஒரு சர்டன் ஆல்டிடியூட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆயிடுச்சுங்க. ஃப்ரண்ட்டில் போகிற எதுவுமே தெரியல, சுத்தமாக விசிபிலிட்டியே இல்லை. அதை நீங்களே பாருங்களேன். இந்த கேபிள் காரில் ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே போகும்போது எங்களுக்கு க்ளவுட்ஸுக்கு மேலே போகிற ஃபீலிங் வந்துடுச்சுங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்னடா நம்ம ஹெவனுக்கு வந்துட்டோமான்னு கூட நான் நினச்சேங்க. இதுதாங்க கென்டிங் ஹைலண்ட்ஸில் இருக்கிற தீம் பார்க். டிக்கெட் காஸ்ட் ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால நாங்கள் இதுக்கு போகலை. இங்கே பின்னாடி தெரிகிற பில்டிங் தாங்க வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹோட்டல். மொத்தம் 2 பில்டிங் இருக்குது. அந்த 2 பில்டிங்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 7200 ரூம்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, கென்டிங் ஹைலண்ட்ஸ் கேபிள் கார் மாதிரியே கெசினோக்கும் ஃபேமஸ்ன்னு. இங்கே கீழே தெரியுது தாங்க கெசினோ. கூட பசங்க இருந்ததுனால நாங்களால் கெசினோக்குள்ளே போக முடியல.
கென்டிங் ஹைலேண்ட்ஸை நல்லா சுற்றி பார்த்துட்டு கேபிள் காரில் மறுபடியும் கீழே வந்துட்டு இருக்கோங்க. கீழே வரும்போதும் பாருங்களேன் எவ்வளோ மிஸ்டியாக இருக்குன்னு. இத்தோட மலேசியாவில் எங்களோட டே 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. டே 2ல சந்திக்கலாம். அது வரைக்கும் குட் நைட்.